சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் 101 வயது வரை அவர் வாழ்ந்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 18-20 வயதிலிருந்து ஒரு முழுநேர போராளியாக அவர் இருந்திருக்கிறார். நான் கட்சிக்கு வெளியில் ஒரு மனிதர் என்ற முறையில் அவரிடம் எந்த குறையும் நான் பார்த்ததில்லை. சிறு அளவில் ஒரு 10-20 பேர் கூடி நடத்துகிற ஆர்ப்பாட்டமாக இருந்தால் கூட அது கூட்டம் இல்லையெல்லாம் கருத மாட்டார். அதுக்கும் வந்து நிற்பார். அவருடைய எளிமை பற்றி, அவருடைய ஈகம் பற்றி, அவருடைய நெஞ்சுறுதி பற்றி பெருசாக சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. அவர் குடும்பத்தில் அவருக்கு நெருக்கமான ஒரு உறவுக்காரரே, அதாவது அவருக்கு மாமனார் முறையில் இருக்கிறவரே சாதி மோதலில் கொலை செய்யப்பட்டார். ஆனால் அந்த கொலை செய்த சாதிகளோடு கூட அவருக்கு எந்த பகையும் கிடையாது. அந்த ஆட்களோடு கூட பகை கிடையாது. அவர்களோடு நட்போடு தான் பழகினார். எங்களுக்கெல்லாம் மரணம்தான் ஓய்வுன்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரு உதாரணமா அவர் வாழ்ந்தார். அவரோட குணம் எப்படி? ரொம்ப எளிமையான, ரொம்ப முக்கியமா. இப்ப இன்னைக்கு பல பேர் கேட்பாங்க, அவர்கிட்ட என்னதான் நீங்க கத்துக்கிறீங்கன்னு. அந்த அசாத்திய பொறுமை. பொறுமை என்பது எவ்வளவு வலிமை வாய்ந்த ஒரு ஆயுதம் என்பதை அவர்கிட்ட தான் நீங்க பார்க்கணும். கோவப்பட்டிருக்காரு அவங்க கண்ணு முன்னாடி, நல்லா கோவப்பட்டிருக்காரு. ஆனால் அதை கடுகடுன்னு பேச மாட்டார், சிடுசிடுப்பாக பேச மாட்டார். ஒரு மருத்துவமனையில் போய் இந்த ஒரு கஷ்டமான நிலையில் படுத்த பிறகு தான் நான் பார்க்கறத தவிர்த்துட்டேன். அது கஷ்டமாக இருந்துச்சு நமக்கு. ஐயாவை பற்றி ஒரு வார்த்தையில், ஐயா நல்லக்கண் ஐயாவை பற்றி ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா எந்த வார்த்தையை சொல்லணும்? ஈகம், உழைப்பு இரண்டும் சேர்ந்த மனிதர் அவர். ஐயாவோட இழப்பு உங்களை எவ்வளோ பாதிச்சிருக்கு? அந்த பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஐயா நல்லக்கண் ஐயாவை பற்றின நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாது. அவருடனே பயணித்த தோழர் தியாகு ஐயாவிடம் ஐயா நல்லக்கண் ஐயாவை பற்றி நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. நல்லக்கண் ஐயாவோட இழப்பு வந்து ரொம்ப பெரிய இழப்பு. அவர் மக்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. எளிமைனா என்ன அப்படிங்கிறத அவரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உரிமைக்காக போராடின ஒரு பெரிய தியாகி அவர். காந்தி வழியில நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறாரு. மக்களுக்காக நிறைய இடங்கள்ல நின்றுருக்காரு, சிறை போயிருக்கிறாரு, போராட்டங்கள் நடத்தியிருக்கிறாரு. இப்ப அவர் நம்ம கூட இல்லை. அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு. அவரை பத்தின எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நீங்க சொல்லுங்க ஐயா. 101 வயது வரை அவர் வாழ்ந்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 18-20 வயதிலிருந்து ஒரு முழுநேர போராளியாக அவர் இருந்திருக்கிறார். வாழ்நாள் முழுவதும் பொதுமை கொள்கை, அதாவது கம்யூனிசத்தில் நம்பிக்கை வைத்த ஒரு கம்யூனிஸ்டாகவே இருந்தார். அவருடைய கட்சி குறித்து சில குறைகள் இருந்தால் அந்த குறைகளை அவரை பற்றி சொல்லலாம். நான் கட்சிக்கு வெளியில் ஒரு மனிதர் என்ற முறையில் அவரிடம் எந்த குறையும் நான் பார்த்ததில்லை. நான் 85 வரை சிறையில் இருந்தேன். அதுக்கு முன்னால் அவருடைய பெயர் கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆனால் நேரில் பழகினதில்லை. அவர் சுருக்கமாக கம்யூனிஸ்ட் கட்சியில் இந்த முன் எழுத்துக்களை வச்சு அழகாக கூப்பிடுவாங்க. PR, AB, அந்த மாதிரி AN அப்படி. இவருக்கு வந்து RNKன்னு பேர். இப்போ நான்லாம் RNKன்னு தான் நான் அறிமுகப்படுத்தியே வச்சுருக்கிறோம். இப்போ பொதுமக்களுக்கு தான் நல்ல கண்ணுன்னு தெரியும். கட்சி தோழர்களெல்லாம் அவர் RNK, தோழர் RNK. எந்த சின்ன வயசு தோழராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய வயசு தோழராக இருந்தாலும் அந்த தோழர் RNK அப்படிங்கிற முறையில் தான் பேசி பழகிறது. நான் 85 தான் சிறையிலேருந்து வெளியில் வந்தேன். வந்த பிறகு அவரோடு அதிகம் பழகுகிற வாய்ப்பு கிடைச்சிது. ஏன்னா நான் சிறையில் இருந்தபோது தாஸ் கேபிட்டல் மொழிபெயர்த்தேன், மூலதனம் மொழிபெயர்த்தேன். அந்த மொழிபெயர்ப்பை வெளியிடுகிற பொறுப்பை வந்து மாஸ்கோ ப்ரோக்ரஸ் பப்ளிஷர்ஸ் ஏற்றிருந்தாங்க. அவங்களுக்கான இங்கே முகவராக இருக்கிறவங்க NCBH என்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அதனால் RNKக்கும் அதற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. நான் CPIயில் எப்பயுமே இருந்ததில்லை. நான் CPM அப்பெல்லாம் வரும்போதெல்லாம். ஆனால் இந்த புத்தக வெளியீடு தொடர்பாக இவங்களோட எனக்கு ஒரு நெருக்கமான தொடர்பு உண்டு. அதில் ஏதாவது புதிய சிக்கல்கள் வரும், வேலைக்கு யாரை எடுத்துக்கிறோம், எங்கே அதை வந்து அச்சிட போகிறோம், இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் இப்போ நான் சிலவற்றில் கொஞ்சம் பிடிவாதமாக இருந்தேன்னா என்னிடம் யாரை பேச சொல்லுவாங்கன்னா RNK தான் பேச சொல்லுவாங்க. அவர் வந்து நான் பேசினா தியாகு தட்ட மாட்டாருங்கிற அளவுக்கு என் மேலே ஒரு உரிமையான ஒரு பழக்கம் வச்சுருந்தார். அதில் சில நேரம் கடுமையாக கூட என்னோட வாதிடுவார், கண்டிப்பார், எல்லாம் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்துச்சு. இதை தவிர வந்து நாங்கள் பொதுவாக நடத்தக்கூடிய போராட்டங்கள், மனித உரிமைகளுக்கான போராட்டங்கள். ஒரு தோழர் ஒரு முறை காணா போயிட்டார். என்ன ஆனார்னு யாருக்குமே தெரியல. அவரை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக ஒரு போராட்டம். அதில் பூரா RNK வந்து முன்னுக்கு நிற்பார். இதை நாங்கள் செய்கிறோமே, நீங்கள் இதுக்கு எதுக்கு வந்து அலையணும் அப்படின்னு கேட்டால் ஒத்துக்க மாட்டார். இல்லை, எனக்கு அதில் அக்கறை இருக்குல்ல அப்படின்னு எல்லாத்துக்கும் அவர் வருவார். சிறு அளவில் ஒரு 10-20 பேர் கூடி நடத்துகிற ஆர்ப்பாட்டமாக இருந்தால் கூட அது கூட்டம் இல்லையெல்லாம் கருத மாட்டார். அதுக்கும் வந்து நிற்பார். இப்போ 2008-09 காலத்தில்
இந்த இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கம்னு அமைத்து ஈழத்தில் நடக்கிற இனக்கொலை போருக்கு எதிராக நிறைய ஆர்ப்பாட்டங்கள், கிளர்ச்சிகள், இயக்கங்கள்லாம் நடத்தப்பட்டுச்சு. அதில் அந்த கட்சி முழுவதும் வராத ஒரு நிகழ்ச்சியாக இருந்தால் கூட ஆர்என்கே ஒரு தோழரை அழைத்து கொண்டு அங்கே வந்துடுவார், அங்கேயும் வந்து நிற்பார். அந்த மாதிரி முழு சமூக அக்கறையோடு இயங்கக்கூடிய ஒருத்தராக இருந்தார். அவருடைய எளிமை பற்றி, அவருடைய ஈகம் பற்றி, அவருடைய நெஞ்சுறுதி பற்றி பெருசாக சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. பிரித்தானியர் ஆட்சி காலத்திலும் அவர் சிறையில் நீண்ட பல ஆண்டுகள் இருந்தார். பின்னால் காங்கிரஸ் ஆட்சி வந்த பிறகு, நாடு சுதந்திரம் பெற்ற பிறகும் அவர் நீண்ட பல ஆண்டுகள் சிறையில் இருந்தார். சிறையில் இருந்தார்னா சாதாரணமான சிறை வாழ்க்கை அல்லாது, சிறை கொடுமைகளை அனுபவித்தார். காவல்துறையினுடைய சித்திரவதைகளை அனுபவித்தார். இந்த காவல்துறை அந்த மீசைக்கு நெருப்பு வைக்கிறதை தவிர்ப்பதற்காக மீசை வைக்காம இருந்தார்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கொடுமைகள், சித்திரவதைகள் எல்லாம் அவர் அனுபவித்தவர் தான் அவர். அதையெல்லாம் சொல்லி கொள்ள மாட்டார், அதெல்லாம் விளம்பரப்படுத்தி கொள்ள மாட்டார். இந்த சமூகத்தில் ஒரு சாதி கருதாத போராளியாக இருப்பது ரொம்ப கடினம், கம்யூனிஸ்ட் கட்சியில் கூட. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் குடும்பத்தில் அவருக்கு நெருக்கமான ஒரு உறவுக்காரரே, அதாவது அவருக்கு மாமனார் முறையில் இருக்கிறவரே சாதி மோதலில் கொலை செய்யப்பட்டார். ஆனால் அந்த கொலை செய்த சாதிகளோடு கூட அவருக்கு எந்த பகையும் கிடையாது, அந்த ஆட்களோடு கூட பகை கிடையாது, அவர்களோடு நட்போடு தான் பழகினார். அவர் யாரையும் சாதி பார்த்து கணிக்கிறதில்லை. அந்த மாதிரியான ஒரு போராளியாக, ஒரு முழு போராளியாக அவர் விளங்கினார். அதை ஒரு கட்டத்தில் ஒரு ஓய்வு எடுத்துக்கொள்ளலை. இப்போ நாங்கள்லாம் பொதுவாக சொல்கிறது உண்டு, எங்களுக்கெல்லாம் மரணம்தான் ஓய்வுன்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரு உதாரணமாக அவர் வாழ்ந்தார். நான் அந்த ரொம்ப கடைசி காலம் அவர் போய் மருத்துவமனையில் படுக்கிறதுக்கு முன்னால் வரைக்கும் பல நிகழ்ச்சிகளில், வள்ளூர் கோட்டத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது. இந்த மாதுருபாகன் நூலுக்கு ஏற்பட தாக்குதல், அந்த பெருமாள் முருகனுக்கு ஆதரவாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது. அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு இவர் வந்திருந்தார். அப்போ நான் அதில் பேசுகிறேன், அவர்கிட்ட சில கேள்விகள் வைத்து பேசுகிறேன். இப்போ மாதுருபாகனுக்காக நீங்கள் கேட்கிற கேள்விகளை ருஷ்யாவில் ஷோல்டெனிட்ஸுனுக்காக நீங்கள் கேட்டதுண்டா, ஜாக்கரோவுக்காக கேட்டதுண்டா அப்படின்லாம் நான் வச்சு பேசுகிறேன். அதை பற்றிலாம் அவர் வருத்தப்பட்டுக்கவே மாட்டார். அவர்கிட்ட கேட்டீங்க? அவர் நான் வெளிப்படையாக ஒளிவாங்கியில் பேசுகிறேன். நான் நல்லக்கண்ணு வந்திருக்கிறாரு, அவர்கிட்ட நான் கேட்குறேன், நம்ம எப்பயுமே இப்படி தான் கருத்தொற்றுமைக்காக நிற்கிறோமா? பாரிஸில் ஷார்லி ஹெப்தோ போராட்டம் நடந்துச்சுது. ஒரு கார்ட்டூன் பத்திரிகையில் வேலை செய்யக்கூடிய 10 பேரை பயங்கரவாதிகள் சுட்டு கொலை செஞ்சிடறாங்க. அதை எதிர்த்து என் பெயர் ஷார்லி ஹெப்தோ, உன் பெயர் ஷார்லி ஹெப்தோன்னு சொல்லி பாரிஸ் நகரத்தில் ஒரு பெரிய பேரணியே நடத்தப்பட்டுச்சு. அப்போ நீ எத்தனை பேரை கொலை பண்ணாலும் நாங்கள் பழையபடி இப்படி தான் நாங்கள் போராட்டம் நடத்துவோம், எங்கள் கருத்துரிமையை யாரும் மறுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த கார்ட்டூனிஸ்ட் பத்திரிகையாளர்கள் அறிவிக்கிறாங்க. அவங்களும் இடதுசாரிகள் தான். அதெல்லாம் சொல்லி இப்போ இடதுசாரிகள் அணுகுமுறையில் இருக்கிற முரண்பாடுன்னு நான் நினைக்கிறதெல்லாம் சுட்டி காட்டி பேசுவேன். அதை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார். வேறு பல நிகழ்ச்சிகளில் இந்த புதிதாக சில கருத்துக்களை முன்வைத்து பேசுவோம். ஏன்னா இப்போ பொதுமை இயக்கம் என்பது நிறைய அனுபவங்களை பெற்றிருக்கிறது. இப்போ 85க்கு பிறகு வந்த காலத்தில் சோவியத் யூனியன் கலைந்து போய் பல கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் முதலாளித்துவ மீட்சியெல்லாம் ஏற்பட்டு ரொம்ப நம்பிக்கொண்டிருந்த பல எதிர்பார்ப்புகளெல்லாம் தகர்ந்து போகிற ஒரு காலத்தில், இப்போ இவர் வந்த பிறகு, கோர்பச்சேவ் வந்த பிறகு, பிரெஸ்ட்னாஸ், இது நம்ம கிளாஸ்னாஸ்ட், பெரிஸ்ட்ரோய்க்கா, இந்த மாதிரியான இயக்கங்கள்லாம் கொண்டு வந்தார். வெளிப்படையாக பேசுதல், மறுசீரமைத்தல், அதை பற்றிலாம் நிறைய விவாதங்கள் நடக்கிற காலத்தில் எதனால் இந்த பின்னடைவு ஏற்பட்டது, எதனால் தோல்விகள் ஏற்பட்டது, இதிலிருந்து எப்படி மீண்டு வருவது, கடந்த காலத்திலேயே நாம் இந்த நெருக்கடிகள் எல்லாம் எதிர்பார்த்தோமா, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் எழும். இதை நான் அவரோட கலந்து கொள்கிற ஒரு கூட்டத்தில் நான் பேசுவேன். அவர் எந்த தயக்கமும் இல்லாமல் எனக்கு பிறகு அவர் நிறைவாக பேசும்போது சொல்லுவார், தியாகு கேட்ட பல வினாக்களுக்கு நம்மிடம் விடை இல்லை, இந்த விடைகளை தேட வேண்டும், இது போன்ற புதிய சிந்தனைகளை ஊக்கப்படுத்த வேண்டும். அவர் நிலையில் இருக்கிற வேறு சில தலைவர்கள்னா, இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு எதுக்கு கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் விட்டு தள்ளுங்க, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டுவாங்க. இவர் அப்படி கிடையாது, அதை யோசிக்கணும், அதை சிந்திக்கணும்னு சொல்லுவார். நம்ம எப்போ கடைசியாக சந்தித்தாலும் அந்த கடைசியாக என்ன, அந்த துறையில் எழுத்து என்ன வந்திருக்கு, என்ன கட்டுரை வந்திருக்கு, என்ன விவாதம் நடக்குதுங்கிற ஒரு தெளிவோடு வருவார். இவ்வளோ தூரம் அவர் கூட பயணிச்சிருக்கிறீங்க, நிறைய விஷயங்கள் அவர் கூட ஷேர் பண்ணியிருக்கிறீங்க. ஏதாவது ஒரு விஷயம் அவர் பண்ணது மறக்க முடியாமல் இருக்கல, இதை நான் வாழ்நாள் என்னால் அவர் பண்ண விஷயத்தை மறக்கவே முடியாது, அப்படி ஏதாவது இருக்கா? கலைஞர் நூற்றாண்டு நூல், அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்கு இல்லையா, அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் ஒரு நூல் வெளியீடு, இது இப்போ சில ஆண்டுகளுக்கு முன்னால் தான்,
நம்ம ஒரு கொலை செய்யப்பட்டார் ஆம்ஸ்ட்ராங், அவர் வந்திருந்தார். அவங்க ஒரு புத்தகம் வெளியிடுறாங்க, இந்திய அரசியல் பற்றி ஒரு புத்தகம். நானும் அதில் பேசணும், அவரும் அதில் பேசணும். நிகழ்ச்சி தொடங்கும் போது வந்து உட்கார்ந்தார். இது கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரத்துக்கு நடந்துக்கிட்டே இருக்கு. நான் அவரிடம் சொல்கிறேன், நீங்கள் பேசிட்டு போயிடுங்க, இந்த உடல்நிலையோட இந்த வயதில் ஏன் வந்து இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க அப்படின்ட்டு அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள்ட்ட நான் சொன்னேன். இந்த மாதிரி ஆர்என்கே நீங்கள் கூப்பிட்றதா இருந்தால் இங்கே வச்சு படம் எடுக்கிறீங்கல்ல, அவர் இருக்கிற இடத்துல போய் படம் எடுத்துக்கிட்டு வந்துடுங்க. அந்த படத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒளிபரப்பிக்கிடுங்க. அவரை எதுக்கு இப்படி கூப்பிட்டு வந்து ரெண்டாவது வந்துட்டாருன்னா முடிச்சுட்டாவது அனுப்பிடுங்க. ஏன் 4-5 மணி நேரம் எல்லாரும் பேசுகிறதையும் கேட்டுக்கிட்டு அவர் உட்கார்ந்துருக்க வேண்டிய அவசியம் என்ன? அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது தெரியுமா? எனக்கு கஷ்டமாக இருக்கும்போது என்னை விட அவர் எவ்வளோ வயசில் மூத்தவர் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், தியாகு, என்ன பொறாமல் உங்களுக்கு? ஏன் இந்த சந்தோஷத்தை கெடுக்குறீங்க? எனக்கு இருக்கிற மகிழ்ச்சியே நீங்கள்லாம் பேசுகிறத கேட்குறது, கூட்டத்தில் நடுப்புற இருக்கிறது. 5 மணி நேரம் என்ன 6 மணி நேரம் என்ன அதெல்லாம் பொருட்டே கிடையாது. எனவே இதைத்தான் நான் பெருமையாக மகிழ்ச்சியாக கருதுகிறேன். அதனால் நீங்கள் தியாகு சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் சொன்னார். அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டம் அவருக்கு உண்டு. நான் வந்து அதுக்கு சில நாள் முன்னதாக லயோலாவில் மறைந்த பக்தவச்சலத்துக்கான வழக்கறிஞர் பக்தவச்சலத்துக்கான ஒரு நினைவேந்தல், அந்த கூட்டத்தில் நான் கேள்வி கேட்குறேன். அம்பேத்கருடைய அரசமைப்பை அடிப்படையாக வச்சு கேட்குறேன். அந்த கூட்டத்துக்கு இவர் வந்திருந்தார். அதுக்கடுத்து இந்த கூட்டத்துக்கு வர்றார். இந்த கூட்டத்தில் நான் கேட்டு உட்கார்ந்தோன்னே, நீங்கள் எங்கே போனாலும் இந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருங்க, எங்கள்கிட்ட இதுக்கு விடை கிடையாது, நீங்கள் தொடர்ந்து கேட்க வேண்டியதான் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி ஒரு நகைச்சுவை உணர்வோடையும் எதையும் ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவத்தோடையும் அது அணுகக்கூடியவர். அவரோட குணம் எப்படி? ரொம்ப எளிமையான, ரொம்ப முக்கியமாக இப்போ இன்னைக்கு பல பேர் கேட்பாங்க, அவர்கிட்ட என்னதான் நீங்கள் கற்றுக்குறீங்கன்னு. அந்த அசாத்திய பொறுமை என்பது எவ்வளவு வலிமை வாய்ந்த ஒரு ஆயுதம் என்பதை அவர்கிட்ட தான் நீங்கள் பார்க்க முடியும். எல்லாரும் அவரை ஏற்றுக்கொள்வாங்க. 2 தரப்பு போட்டிக்கிட்டு இருந்தால் கூட 2 பேருக்கும் யாரை பொதுமையாக ஏற்றுக்குவாங்கன்னா நல்ல கடை தான். அதுக்காக என்ன அர்த்தம்? செய்திகளை கையாள்வதில், முரண்பாடுகளை கையாள்வதில் ஒரு அசாத்திய பொறுமையை அவர் கடைப்பிடிப்பார். ஒரு அளவு கடந்த பொறுமை. அதாவது அவரிடம் கோபம் இல்லை என்பதல்ல, அந்த கோபம் முழுவதையும் அவர் வந்து தேக்கி ஒரு சமூக கோபமாக மாற்றிக்கொள்கிறார். ஒரு அநீதி கண்டு பொங்குகிற ஒரு சீற்றம் இல்லாமல் ஒருத்தன் கம்யூனிஸ்டாக இருக்க முடியாது. ஒரு போர்க்குணம் என்பது அந்த கோபத்திலேருந்து வரணும். அது சமூக கோபம். பார்க்கக்கூடிய அநீதிகள், மனித உரிமை மீறல்கள், உரிமை பறிப்புகள், இதிலிருந்து வரக்கூடிய கோபம் அதை தேக்கி அந்த திசையில் செலுத்துவாரே தவிர சொந்த கோபமாக யாரிடமும் அவர் நடந்து கொள்ள மாட்டார். கோவப்பட்டிருக்காரு அவங்க கண்ணு முன்னாடி, நல்லா கோவப்பட்டிருக்காரு. ஆனால் அதை கடுகடுன்னு பேச மாட்டார், சிடுசிடுப்பாக பேச மாட்டார். ரீசனிங் அவுட்டுன்னு சொல்லுவாங்க பாருங்க. பொறுமையாக நிதானமாக அந்த காரணத்தை நமக்கு புரிய வைத்து, இப்படி பேசினா கோபம் வருமா வராதான்னு நம்மள்ட்ட திருப்பி கேட்டுருவார். அப்போ கோபம் வர்றதா நியாயம் நம்ம ஒத்துக்கிட்டோம்னா, நான் கோபம் இல்லாமலே சொல்கிறேன்னு சொல்லிடுவார். அதுதான் அவருடைய நல்ல குணம். எத்தனை வருஷமா அவர் கூடயே இருக்கிறீங்க? வருஷம்னா இப்போ நான் சொல்கிறேன்ல, 85ல் நான் அதுக்கு முன்னால் வந்து நேரில் பழக்கம் இல்லை எனக்கு. அவர் பேர் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் 85ல் தான் நான் சிறையிலிருந்து விடுதலையாகி வந்தேன். அப்போ அதுலேருந்து இப்போ இந்த கடைசி காலம் வரைக்கும் அவரோட பழகி இருக்கிறோம். ஒரு மருத்துவமனையில் போய் இந்த ஒரு கஷ்டமான நிலையில் படுத்த பிறகு தான் நான் பார்க்குறத தவிர்த்துட்டேன். அது கஷ்டமாக இருந்துச்சு நமக்கு. அங்கே போய் நம்ம உரையாட முடியாது, பேச முடியாது, எதுக்கு அதை பார்க்கணுங்கிற மாதிரி நான் மற்றவங்க மூலம் செய்திகளை தெரிஞ்சுக்கணும் தவிர நான் போய் பார்க்கறதில்ல. ஐயாவோட இழப்பு உங்களை எவ்வளோ பாதிச்சிருக்கு? அதாவது இப்போ ஒரு இயல்பாக ஒரு 60 வயசு 70 வயசு அந்த மாதிரி ஒரு நிலையிலையோ அல்லது எதிர்பாராமல் இந்த வயசில் கூடனோ அந்த பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ இது எப்போ நடக்க போகுதோன்னு நம்ம நினைத்து பழகிட்டோம். இந்த போயிட்டாருங்களா, அதனுடைய வாழ்வும் ஒரு நிறை வாழ்வு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இதுக்கு மேலே நீள்வது இன்னைக்கு இருக்கிற சூழலில் கஷ்டம். அதனால் இன்னும் ஒரு 100 வருஷம் இருந்திருக்கலாமேன்னு சொல்கிறதுக்கு இடமே இல்லை. அதனால் பெரிய பாதிப்புன்னு இதை சொல்ல முடியாது. நம்ம அதிலிருந்து கற்றுக்கணும், அவருடைய பணிகளை தொடரணும் அப்படிங்கிற எண்ணம் தவிர அதுக்கு மேலே வந்து இது ரொம்ப பாதிச்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்படி சொல்கிறது செயற்கையாக இருக்கும். புத்தகங்கள்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் எழுதிய புத்தகங்களில் அவருக்கு எது ரொம்ப பிடிக்கும்? நான் தானே கேபிட்டல் மொழிபெயர்த்தேன், அதுவே அவருக்கு ரொம்ப பிடிச்சது. மார்க்ஸோட மூலதனம் மொழிபெயர்த்தேன் நான் சிறையில் இருக்கும்போது. அது தவிர நிறைய மார்க்சியம் ஆனாவண்ணா எழுதியிருக்கிறேன். வேறு நிறைய புத்தகங்கள் எல்லாமே அவர் படிச்சிருப்பார். படிக்காத புத்தகம்னு அவருக்கு எதுவும். ஐயாவை பற்றி ஒரு வார்த்தையில், ஐயா நல்லக்கண் ஐயாவை பற்றி ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா எந்த வார்த்தையை சொல்லுவீங்க? ஈகம், உழைப்பு இரண்டும் சேர்ந்த மனிதர் அவர். நன்றி ஐயா, தொடர்ந்து பேசலாம்.
சம்மர் வந்தாச்சு எங்க கிட்ட விட்டுருங்க நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.